வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். தட்டில் போட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது என்ன, எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. அரை கப் பாசிப்பருப்பு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். கிராம் கணக்கில் சொல்லணுமா, இது ஒரு 80 கிராம் அளவு வரும். பழுத்த தக்காளியாக 3 தக்காளியை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை நடுவில் கீறி வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுக்கலாம். இதில் 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு எடுத்த அதே கப்பில் 5 கப். குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வாணலியில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2.5 கப் அளவுக்கு சேமியாவை போட்டுக்கலாம். இந்த சேமியாவோட அளவு கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்கும். அளவான தீயில் ஒரு 3-4 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். கலர் மாறுற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். 3 விசில் ப்ரெஷர் அடங்கிருச்சு. இதில் இருக்கிற தக்காளியை மட்டும் தனியாக எடுத்துடலாம். தக்காளி சூடாக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். இதில் நம்ம போட்டிருந்த பச்சை மிளகாயை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது தேவைப்படாது. நம்ம ஆற வச்சிருந்த தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த சேமியாவை குக்கரில் போட்டு கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதுவே சரியாக இருக்கும். அரைச்ச தக்காளி விழுதையும் உள்ளே ஊற்றிடலாம். கூடவே மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். கொதித்து வரட்டும். கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிபிடிக்கும். ஒரு 3-4 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். 3-4 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருந்தோம். இந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய். நீங்கள் இன்னும் கூட அதிகமாக சேர்க்கிறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியை உடைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு பெரட்டி விட்டுடலாம். முதல்ல முந்திரி லேசாக வறுபடட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம். அளவான தீயில் ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளோட சேமியா தக்காளி பொங்கல் ரெடி ஆயிருச்சு. 6-7 நிமிஷத்தில் இது கொஞ்சம் கெட்டியாயிரும், சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.